அந்த இரண்டு பேரும் சமம் என்கிற உணர்வை இன்றைய பொருளாதார நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லறம் இன்று சிறப்பாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், பெண்களுக்கு அன்று கொடுத்ததை விடவும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் முக்கியமானது. அதுதான் அந்த இல்லறத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு ரொம்ப முக்கியம் என்றால், அந்த காலத்தில் பல தார மனம் என்பது இருந்தது. நிறைய மனைவிகளை மணப்பது அந்த காலத்தில் சகஜமாக இருந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. அதாவது நினைத்து பார்க்கிறேன், இந்தியாவில் இலக்கியத்துக்கு தரக்கூடிய உயர்ந்த விருதை தமிழ்நாட்டில் 2 பேர் பெற்றிருக்கிறார்கள். அந்த 2 எழுத்தாளர்களுக்கும் 2 மனைவிகள். அதாவது பலதார மனம் என்பது படிக்காதவர்களிடம் மட்டும் அல்ல, எல்லோரிடம் இருந்தது. இன்னொரு முக்கிய காரணம், அதற்கு பிரசவத்தில் பெண்கள் அதிகம் இறந்து கொண்டிருந்தது ஒரு காலம். அந்த குழந்தை பேர் இல்லாதது, அதற்காக திருமணம், இப்படி பல காரணங்களுக்காக பல தாரங்கள் அந்த காலத்தில் இருந்தன. இன்று அப்படி அல்ல. ஒரு தாரத்தோடு நிறுத்தி கொள்கிற ஆண்கள் தான் இந்த காலத்தில் அதிகம். ஆக இல்லறம் என்பது இன்று சிறப்பாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆக காலத்தினுடைய சூழ்நிலை காரணமாக இன்றைய இல்லறம்தான் அன்றைய இல்லறத்தை விடவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது எங்கள் அணி